வணக்கம். சில கால இடைவெளிக்கு பின் இந்த புத்தாண்டிலே அறம் பேசு எனும் இந்த காணொளி தொடரில் புதிய அத்தியாயம் ஒன்றின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியிலே தற்போது யாழ்ப்பாணத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற சுண்ணாம்புக்கல் அகழ்வு தொடர்பிலான சர்ச்சை தொடர்பிலே சட்ட ரீதியானதும் அதே நேரம் சமூக ரீதியான ஒரு பார்வையிலிருந்து ஒரு பதிவை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சாவச்சேரியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருடைய பேர ஊர்தியானது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த பாரவூர்தியை செலுத்தி வந்த சாரதி பாரவூர்தியை பற்றி கீழே வருமாறு அவர் கேட்கப்பட்டு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பாரவூர்தியின் மீது ஏறி அதில் இருந்த பொருட்களை வெளியில் எடுத்து போட்டு ஒரு சூழ்நிலை உருவாகியதும் அதன் பின்னர் அந்த பாரவூர்தியானது சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்திலே அந்த விடயமானது ஒரு வழக்காக வந்து அந்த வழக்கிலே சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தினால் குறித்த பாரவூர்தியும் பாரவூர்தியில் ஏற்றிச் செல்லப்பட்டிருந்த சுண்ணாம்பு உடைக்கப்பட்ட கற்களும் பிணை முறையில் விடுவிக்கப்பட்டிருந்ததை நீங்கள் பத்திரிகை வாயிலாக அறிந்திருப்பீர்கள். இந்த பாரவூர்தியையும் அந்த கற்களையும் விடுவித்தவையானது சட்டத்துக்கு முரணானது என சிலரும், அது சட்டத்துக்கு இயைவானதாயினும் சூழலுக்கு தீங்கானது என்ற வகையில் சிலரும் பொது வழியிலே கருத்து சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இரண்டு விடயங்களையும் பற்றி பேசுவது முக்கியமானது. முதலாவதாக சட்ட ரீதியாக பார்ப்போம். இலங்கையிலே கனிய வளங்கள் தொடர்பான சட்டமானது 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆங்கிலத்திலே மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் என்று கூறுவார்கள். அந்த மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட்ஸ் அந்த ஆக்டை முழுவதாக சொன்னால் ஆக்ட் நம்பர் 33 of 1992 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட 33ஆம் இலக்க சட்டம். அதிலே பிரிவு 28ஆனது எவ்வாறான அனுமதி பத்திரங்களை கனிய வளங்கள் திணைக்களம் என்று நாங்கள் பொதுவாக தமிழில் சொல்கின்றோம். ஆங்கிலத்திலே ஜியாலஜிக்கல் மைன்ஸ் பியூரோ என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த அரச ஸ்தாபனமானது எந்த அடிப்படையில் அந்த அனுமதி பத்திரத்தை வழங்கலாம் என்பது தொடர்பிலே பிரிவு 28 குறிப்பிடுகின்றது. 28(1) no person shall explore for mine, transport, process, trade in or export any minerals unless a license has been issued to that person என்று சொல்லுது. அதாவது ஒரு கனிய வளத்தை அகழ்வதோ அதனை செயல்முறைப்படுத்துவதோ அதில் வியாபாரம் செய்வதோ அல்லது அதனை ஏற்றுமதி செய்வதோ ஒரு அனுமதி பத்திரம் இருந்தாலுடைய செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. கரெக்ட். பிரிவு 28 உபபிரிவு 2ஆனது குறித்த கனிய வளங்களானவை செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் அதனை வாங்குகின்ற நபர் ஒருவர் என்னத்துக்காக வாங்குகிற நபராக இருக்கணுமாம்? ஒரு முற்றுப்பெற்ற அல்லது அரைகுறையாக முற்றுப்பெற்ற ஒரு பண்டத்தை உருவாக்குவதற்காக அதனை வாங்குகின்ற நபர் ஒருவர் அவ்வாறாக ஒரு அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள தேவையில்லை என குறிப்பிடுகிறது. நான் அதை ஆங்கிலத்தில் வாய்ச்சி காட்ட போகிறேன். பிரிவு 28 உபபிரிவு 2 The person who purchases minerals after such minerals have been processed for sale to the public, அதாவது பொதுமக்களுக்கு விற்பதற்காக அல்லது of incorporation into a semi-furnished or finished product shall not be required to hold a license to trade in such minerals. அதாவது அகழ்ந்தெடுக்கப்பட்ட கனிய வளங்களை செயல்முறை ஒன்று கூடாக உட்படுத்தியதன் பின்னராக அதனை ஒன்றில் பொதுமக்களுக்கு விற்பதற்காகவோ அல்லது ஒரு அரைகுறையான பண்டம் அல்லது முழுமையான பண்டத்தில் உள்ளூடாக பயன்படுத்துவதற்காகவோ அதனை வாங்குகின்ற ஒரு நபர் இல்லை அதனை விற்பனைக்காக வாங்குகின்ற நபர், ட்ரேட் பண்ணுறதுக்காக விற்பனைக்காக வாங்குகின்ற நபர் அவ்வாறான அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருக்க வேண்டியதில்லை என குறிப்பிடுகின்றோம்.
இப்போ இந்த அடிப்படையில்தான் இந்த பேரூர்தியோடு சம்பந்தப்பட்ட வர்த்தகர் இதற்கு முன்னரும் 2022ஆம் ஆண்டு வவுனியா நீதிமன்றத்திலும் 2024 கெப்பட்டிபுலாவ நீதிவான் நீதிமன்றத்திலும் இதேபோன்று அவருடைய பேரூர்தியானது நிறுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கெப்பட்டிபுலாவ நீதிவான் நீதிமன்றத்திலே அந்த சான்று பொருட்களானவை மைன்ஸ் பியூரோவுக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் வழங்கப்பட்ட அறிக்கையின் பேரில் 28(2) கீழ் எங்கு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அங்கிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டமைக்கான ரசீது இருந்தால் போதும் என்ற அடிப்படையிலே குறித்த பேரூர்தியின் கற்களும் விடுவிக்கப்பட்டன. எனவே குறித்த சட்டத்தினுடைய ஏற்பாடுகளுக்கு பிரகாரமே குறித்த பேரூர்தியில் முறையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ரசீது மூலமாக, அதாவது மைன்ஸ் பியூரோவால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தின் மீது அகழ்வு செய்யப்பட்ட சுண்ணாம்பு கல்லை அது ப்ராசஸ் செய்யப்பட்ட ஒரு க்ரஷரிடமிருந்து தான் வாங்கி சென்றதாக நீதிமன்றத்திலே சமர்ப்பணங்கள் செய்யப்பட்டு குறித்த பேரூர்தியின் கற்களும் விடுவிக்கப்பட்டன. ஏற்கனவே நான் குறிப்பிட்டவாறு இது சாவச்சேரி நீதிவான் நீதிமன்றம் மாத்திரமல்ல, ஏற்கனவே இது தொடர்பிலே கெப்பட்டிபுலாவ நீதிவான் நீதிமன்றமும் வவுனியா நீதிவான் நீதிமன்றமும் இதே முடிவுக்கு வந்திருக்கின்றன. எனவே குறித்த பேரூர்தி உரிமையாளர் சட்டத்துக்கு உட்பட்டு செயற்பட்டிருக்கின்றார் என்பதனால் முகத்தோற்றம் அளவு திருப்தி அடைந்துதான் பிணைமுறை மூலமாக குறித்த பொருட்கள் விடுவிக்கப்பட்டன என்பது எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் சூழலியல் சார்ந்து பார்க்க வேண்டும். சுண்ணாம்புக்கல் அகழ்வு என்பது பெரும் இடத்தில் பெரும் அளவில் செய்யப்பட்டால் அது நிலத்தடி நீரை பாதிக்கும், அத்தோடு வேறு பல சூழல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம். ஆனால் இங்கு நடந்திருப்பது என்ன என்பதனை பார்க்க வேண்டும். உரிய திணைக்களத்தினால் ஒரு அனுமதி பத்திரம் அகழ்வு செய்வதற்காக வழங்கப்படுகிறது. அது எக்ஸ் என்ற நபருக்கு என வைப்போம். அந்த எக்ஸ் என்ற நபர் Y என்ற இடத்துக்கு அந்த அகழ்வு செய்யப்பட்ட சுண்ணாம்பு கல்லை உடைப்பதற்காக கொண்டு செல்கிறார். அவ்வாறாக கொண்டு செல்வதற்கு டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ், போக்குவரத்து அனுமதி பத்திரம் கட்டாயம் தேவை. அதனை எங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் ஒரு 28(1) சொல்லப்பட்டுள்ளது. மேலதிகமாக குறித்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகள் அவை 7-8 தடவை திருத்தப்பட்டுள்ளன. இறுதியாக ஜனவரி 2023 திருத்தப்பட்டது. அதற்குரிய போக்குவரத்து அனுமதி பத்திரம் தேவை. ஆனால் பின்னர் கிரஷர், அதாவது அந்த கல்லுடைக்கும் தொழிற்சாலையிலிருந்து குறித்த பொருட்களை வாங்கி கொண்டு செல்வதற்கு அனுமதி பத்திரம் தேவையில்லை என்பதுதான் பிரிவு 28(2) என்று நாம் சொல்கின்றோம். ஆகவே எக்ஸுக்கு லைசன்ஸ் உள்ளது, எக்ஸிலிருந்து கிரஷர் வைக்கு கொண்டு செல்வதற்கு லைசன்ஸ் உள்ளது. வையிலிருந்து Z எனும் இடத்திற்கு போக்குவரத்து செய்கின்ற நபரைத்தான் பிடித்து நாங்கள் இப்போ சுண்ணாம்புக்கல் அகழ்வு நடப்பதற்கும் சூழல் இல்லாமல் போவதற்கும் சூழலில் பெரும் பாதிப்பு ஏற்படுவதற்கும் இந்த வையிலிருந்து Z போவதற்கு தான் காரணம் என்று சொல்கின்றனர். இது தவறு. ஏன் சுண்ணாம்புக்கல் அகழ்வு செய்யப்படலாமா? செய்யப்படலாம் எனில் எவ்வளவு செய்யப்படலாம்? சுண்ணாம்புக்கல் தொடர்பான டெபாசிட் அது எவ்வளவு தூரம் யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு இடத்தில் எவ்வளவு பரந்துபட்டதாக இருக்கிறது? அதில் எவ்வளவத்தை அகழ்வு செய்வதற்கு ஒரு வருடத்தில் அனுமதிக்கலாம்? அவ்வாறாயின் எத்தனை டன் அகழ்வை செய்வதற்கு அனுமதிக்கலாம்? அதற்காக அனுமதி பத்திரங்களை வழங்கக்கூடியது எந்த அளவுக்கு, எவ்வளவுத்துக்கு விடலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய திணைக்கலாம். இது தொடர்பான புள்ளி விவரங்கள் இருக்கின்றனவா? அல்லது சுண்ணாம்புக்கல் அகழ்வு மிதமின்றி நடக்கின்றது என்ற கரிசனையுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது இது தொடர்பாக அதிகம் பேசி வருகின்ற ஏனைய நபர்களோ மைன்ஸ் பியூரோவினால் எத்தனை அவ்வாறான அனுமதி பத்திரங்கள் அகழ்வுக்காக செய்யப்பட்டிருக்கின்றன என்பதனை படித்துள்ளார்களா? அந்த விவரம் பொதுவழிக்கு வந்துள்ளதா? அந்த விவரத்தை பொதுவழிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இல்லையா? குறித்த அரசாங்க கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்விடயம் சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர், அதாவது மைன்ஸ் பியூரோ எந்த அமைச்சுக்கு கீழ் வருதோ அந்த லைன் மினிஸ்டரிடம் இது தொடர்பான தனது கரிசனையை வெளிப்படுத்தி அவர் குறித்த பியூரோவிடம் அழைத்து பியூரோ இந்த வருடம்
2024 இத்தனை பேருக்கு லைசன்ஸை கொடுத்துருக்கு, அது எங்கெங்கே கொடுத்துருக்கு, இவ்வளவு அகழ்வு நடந்திருக்கு, எத்தனை டன் சுண்ணாம்புக்கல் அகலப்பட்டிருக்கின்ற விவரத்தை தேடி போனதா? இல்லை. ஆனால் சுண்ணாம்புக்கல் அகழ்ந்ததன் பின்னர் அது போக்குவரத்து செய்து ஒரு கிரஷரிடம் கொண்டு வரப்படுறது, பிற கிரஷரிலிருந்து வாங்கி கொண்டு போகிற அந்த போக்குவரத்தை பேரூர்தியை நிறுத்தி அதன் மீது ஏறி வீர சாகசம் காட்டுகின்ற நிகழ்ச்சி தான் சுண்ணாம்புக்கல்லை பாதுகாக்க போகின்றார். இல்லை. ஆகவே இதில் உண்மையான கரிசனை உள்ளவர்கள், சனவசியமான அரசியல் பாப்புலிஸ்ட் பொலிட்டிக்ஸ் என்பதை தாண்டி நாங்கள் உண்மையில் சூழல் தொடர்பான கரிசனை இருப்பவர்கள் என்று கருதுபவர்கள் செய்ய வேண்டியது என்ன? சுண்ணாம்புக்கல் அகழ்வு தொடர்பாக அனுமதி பத்திரம் இத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாக அனுமதி பத்திரம் கொடுத்தவர்கள் சரியான இடத்தில் தான் எடுத்திருக்கின்றார்களா? அந்த காலப்பகுதியில், அந்த லைசன்ஸ் சொல்லுகின்ற காலப்பகுதியில் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்களா? இவ்வளவு அகல முடியும் என்பது தொடர்பாக கட்டுப்பாடுகள் உள்ளதா? இதனை விசாரிக்க வேண்டும். அல்லது அந்த லைசன்ஸிங் கொடுத்த முறையில் ஏதேனும் ஊழல் நடந்திருக்கின்றதா? இதனை விசாரிக்க வேண்டும். ஆனால் இதை பற்றி பேசுவார் கடந்த 2 வாரத்தில் ஒருவரும் இல்லை. எல்லாரும் என்னென்ன இந்த பேரவூர்தியை ஏற்றுக்கொண்டு போவது, என்னென்ன இந்த பேரவூர்தியில் கொண்டு போவதை அனுமதித்தது, ஏன் இந்த பேரவூர்தியை விடுவித்தது நீதிமன்றம் போன்ற கேள்விகளை கேட்கின்றனர். ஆகவே போட்டிகரமான சனவசிய அரசியல் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாலைக்கு நுழைகின்றார், இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் தானம் பிரபல்யமாக இருப்பதற்காக பேரவூர்தியில் இருக்கின்றார். இதற்காக நாங்கள் சட்டத்தின் ஆட்சியின்படி, சட்டத்தில் சொல்லப்படுகின்ற ஏற்பாடுகளின்படி செயற்படுகின்ற நபர்களை நாங்கள் கேலிக்குரிய பொருட்களாகவும் விமர்சனத்துக்குரிய பொருட்களாகவும் நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு நடத்துவது சரியா என்றால் சட்டத்தின் ஆட்சி முக்கியம் என்று நான் கூறுகிறேன். சட்டத்தின் ஆட்சியை தாண்டி நல்லது நடக்கின்றது என்ற போர்வையிலே சட்டத்தை பின்பற்றினாலும் பரவாயில்லை, நாங்கள் எதை சரிபலை என்று நினைக்கின்றோமோ அதன் பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சட்டத்தை தமது கை கொண்டு செயற்பட தொடங்குவார்கள் என்றால் இது ஸ்லிப்பரி ஸ்லோப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது எங்கு போய் முடியும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றால் இலங்கையில் தொடர்ந்து சட்டத்தின் பிரகாரமான ஆட்சி என்பது பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே கரிசனை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் முதலாவதாக குறிப்பிட்டதன் பிரகாரம் அகழ்வு செய்யப்படுவதற்காக வழங்கப்படுகின்ற அனுமதி பத்திரங்களின் சரியான தன்மை தொடர்பாக சரியாக வழங்கப்படுகின்றதா என்பது தொடர்பாக ஆராய வேண்டும். சட்டம் இதில் போதுமானதாக இருக்கின்றதா? 28 என்று திருத்தப்பட வேண்டுமா? முதலாக முறையாக மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் திருத்தப்பட்டது 2009. 2009 திருத்தைக்கு 28 உபபிரிவு 1 திருத்தப்படுது, 28 உபபிரிவு 3 திருத்தப்படுது, 28(5) திருத்தப்படுது. ஆனால் 28(2) திருத்தப்படவில்லை. ஏன்? அப்படி என்றால் சுண்ணாம்பு கல்லை விற்று க்ரஷருக்கு கொண்டு போய் க்ரஷர்லேருந்து அதை சின்னனா உடைச்சாலும் லைசன்ஸை தான் ஏற்றுண்டா 28(2) இல்லாமல் 28(2) நீங்கள் பாராளுமன்றத்தில் இப்போ அது சிறந்த பெரும்பான்மை சிறப்பு பெரும்பான்மை எல்லாம் வச்சிருக்கிறீங்க, அதை கொண்டு போய் அமெண்ட் பண்ண வேண்டியது. அதுக்குரிய நடவடிக்கைகள், சஸ்டெயினபிளான நடவடிக்கைகள், நிலைத்தகு தீர்வுகளை தேடுவதை விட்டு ஒரு குறிப்பிட்ட வர்த்தகரை, ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தை, அதுவும் சட்டத்தின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என மிக உன்னிப்பாக செயற்படுகின்ற ஒரு நபரை இவ்வாறாக அலைக்கலைப்பது என்பதுதான் நாங்கள் சமூகமாக சிந்தித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பதை யோசிச்சு பார்க்கணும். சூழல் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை சட்டத்தின் சமூகம் எடுத்திருக்கிறது. சுண்ணாகம் ஆயில் கசிவு ஏற்பட்ட பொழுது அந்த மின்பரப்பாக்கியை மூடி மெல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் ஒரு சமர்ப்பணம் செய்து அது மூடப்பட்டது. 2010 இன்று சூழல் தொடர்பாக பேசுகின்ற எல்லா நபர்களும் அமைதியாக இருக்கும் பொழுது சண்டே டைம்ஸுடைய ஜேர்னலிஸ்ட் ஒரு ஊடகவியலாளரை கீழ்மலையில் நடக்கின்ற கேகே சிமெண்ட் ஃபேக்டரி பக்கத்தில் நடக்கக்கூடிய சுண்ணாம்பு கல்லகள் தொடர்பாக கவனத்துக்கு கொண்டு வந்து அது அந்த நேரம் ஒரு அமைச்சனுடைய துணையோடு ஒரு தென்னிலங்கை கம்பெனியினால் அது அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற விடயம் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது, நிப்பாட்டப்பட்டது. இதை பற்றி இப்போ 2024 திடீரென சனவசிய அரசியல் செய்கிற ஆட்களுக்கு தெரியலாம். ஆனால் இதில் பல பேர் உயிரை கொடுத்துருக்கீங்களோ ஞாபகம் இருக்க தெரியாது. மணல் அகழ்வு பிழையாக நடக்கிறது என்பது தொடர்பாக அதுக்கு எதிராக போராடிய ஒரு இளைஞன் நான் நினைக்கிறேன் 2014-15 காலத்தில் சாகடிக்கப்பட்டது. அந்த 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 சாகடிக்கப்பட்ட இடத்துல பின்னர் அந்த மக்களோடு நின்று அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்தது யாருன்றதை தேடி பார்த்தது. ஆகவே சூழல் தொடர்பான போலியான கரிசனைகளை முன்வைத்து தமது தனவசிய அரசியலுக்கு அது பயன்படும் என்பதற்காக இன்று நாட்டில் முக்கியமான பிரச்சனைகளை தவிர்த்து இதனை பற்றி பேசுவதுன்றது இவ்வாறு சமூக பொறுப்புடைய விஷயமாக இருக்கு. ஆனால் நான் மீள வலியுறுத்துகின்றேன், சுண்ணாம்புக்கல் அகழ்வு என்பது
அது முறையாக செய்யப்பட வேண்டும் என்பது, அதில் ஊழல் களையப்பட வேண்டும் என்பது, விஞ்ஞான ரீதியாக பார்த்து சுண்ணாம்புக்கல் அகழ்வு முற்றமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதனை முறைப்படி செய்யுங்கள். எங்கே அதனை நீங்கள் தட்டி கேட்க வேண்டுமோ அங்கே தட்டி கேளுங்கள். அம்பு எய்துவன இருக்க அம்பை நோவதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஆகவே இறுதியாக என்ன என்ஸ், அதாவது மீன்ஸ் டோன்ட் ஜஸ்டிஃபை த என்ஸ் என்று சொல்வார்கள். நீங்கள் எய்த விரும்புகிற இலக்கு உண்மையிலேயே அதில் உங்களுக்கு நாட்டமாக இருந்தால் சுண்ணாம்புக்கல் அகழ்வை மிதமின்றி நடப்பதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருப்பேன் என்றால் நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் இதய சுத்தியோடு உண்மையான நேர்மையான நிலைத்தகு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் நான் சொன்ன விஷயங்களை சிலதை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் நினைக்கிறேன். கேட்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.